இதுக்கு முன்னாடி 9 கட்சி கூட்டணி, இப்போ 15 கட்சி கூட்டணி, எல்லாத்துக்கும் ஒரு சீட். இந்த கருணாஸ் அவருக்கெல்லாம் ஒரு சீட்டு, எஸ்டிபின்னு ஒரு முஸ்லீம் அமைப்பு இருக்குது அதுக்கு ஒரு சீட்டு, அன்சாரி தமீம் அன்சாரின்னு அவருக்கு ஒரு சீட்டு, மனிதநேய இது எல்லாம் இஸ்லாமிய அமைப்புக்கு சீட்டு, ஐயுஎம்எல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அதுக்கு சீட்டு, தனியரசுன்னு அந்த கொங்கு பகுதி கொங்கு மக்கள் கட்சி ஈஸ்வரன் அவருக்கு ஒரு சீட்டு வாரி வழங்குறாங்க. தோற்று போயிடுவோன்னு தெரிஞ்சு 15 கட்சி கூட்டணி. ஆகவே எல்லாம் நல்லது நடக்கிறது நாட்டுக்கு. ஏன்னா நான் போட்ட கணக்கில் காங்கிரஸ் மட்டும் உங்கள் கூட்டணியில் சேர்ந்தால் கிட்டத்தட்ட 70-80 தொகுதியில் கூட்டணி கட்சிகள் நிற்கும். 70-80 தொகுதியும் எதிர்கட்சிக்கு வந்துடும். அதனால் ஸ்டாலின் புத்தியை கெடுத்துட்டு அருமையாக உருவாக்கியிருக்காங்க. நிறுத்துங்க, இன்னும் 10 கட்சியை சேருங்க. நீங்கள் எதிர்கட்சி எங்கெங்கே உங்கள் கூட்டணி கட்சி எங்கெங்கே நிற்குதோ அங்கே போனால் எதிர்கட்சி ஜெயிச்சுடுவாங்க. ஆக நீங்கள் ஒரு 150 160 நின்னா போனதில் மெஜாரிட்டியே வராது. எல்லாம் இல்லை சாரில் வந்து போச்சு உங்களுக்கு ஒரு 60-70 லட்சம் போயிடுச்சு. அதை ஈடுகட்டத்தான் வர்றவங்களுக்கெல்லாம் சீட்டுன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக இது வந்து தேராத கேஸு. இவங்களுடைய கூட்டணி இது வந்து சரியான பாதையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள். இதோடு இவர்கள் இது காலி. இந்த விவகாரத்தை வழக்க சொன்ன உடனே விஜய்க்கு அவனு ஓட்டு போட மாட்டான பகல் கனவு காங்குறீங்களா? நீங்கள்லாம் எப்படிப்பட்ட குற்றச்சாட்டை வாங்கிட்டு நீங்கள்லாம் நாட்டை ஆண்டுட்டு போகலையா? அதனால் இது அவருக்கு சார்பாக சப்போர்ட் பண்ணுறோங்கிறது இல்லை. எங்களுடைய எண்ணம் திமுக ஆட்சியில் இருக்கும்போது எல்லா ஊழல்லையும் சிக்கிட்டாங்க, வன்முறையில் ஈடுபட்டாங்க, எல்லா மந்திரி மேலேயும் குற்றச்சாட்டு. அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து. அதனால தான் நாங்கள் வந்து அவங்கள பதவியை விட்டு தூக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு அரசியல் கட்சியாகவே எங்களுடைய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.